அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2025. பிரகஸ்பதி, பொன்னன், தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான். இயற்கை சுபர், முழுமையான சுபர். இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பெயர்ச்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குரு பெயர்ச்சினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர். குருனாலே நல்லவர், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு. மேலும் இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது மிருகஷீரிடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதுரை நட்சத்திரம், புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள்லாம் மிதுன ராசியில இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் வைஸா மிதுன ராசியை அப்படியே கடக்க முயற்சி பண்ணுவாரு. அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா மிருகஷீரிடம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா திருவாதுரை நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு. ஃபைனலா ஆகஸ்ட் 13 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலை அடைந்து நம்முடைய மிதுன ராசியிலேயே வக்ரத்திலேயே டிராவல் பண்ணுவாரு. இப்போதைக்கு பார்த்தோம்னா மே 14 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் சுமார் ஒரு 158 நாட்கள் இந்த மிருகஷீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீடைலா கிளியரா தெளிவா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா பார்க்கலாம். 19வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரமா வரும் மூல நட்சத்திரம். அதே போல குருவுடைய ராசியில கேதுவுடைய நட்சத்திரமா மூல நட்சத்திரம் வரும். நீங்க தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா கேது திசை தான் உங்களுக்கு முதல் திசையா வந்திருக்கும். இப்போ இந்த மூல நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது மிருகஷீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களின் வழியாக இந்த குரு பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை மேற்கொண்டு அப்படியே கடந்து கடக ராசிக்கு டிரான்சிட் ஆவார். பொதுவா குரு பயிற்சி ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டைம் பார்த்தோம்னா சுமார் ஒரு 158 நாட்களுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிடுது. அதிசாரமா டிரான்சிட் ஆகுது. மீண்டும் பின்னோக்கி வக்ரகதியில மிதுனத்துக்குள்ளேயே மீண்டும் என்ட்ராயிடும். எனவே இந்த பதிவுல இந்த 158 நாட்களை மட்டும் கணக்குல எடுத்து அந்த ப்ரெடிக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். மேலும் குரு பகவான் சஞ்சாரம் செய்யற நட்சத்திரங்கள்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரான நட்சத்திரங்களா இருக்கு. அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகஷீரிடம். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு 5, 12 ஒரு கிரகமா வந்துடும். அதுல குரு சஞ்சாரம் செய்யறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. அடுத்து திருவாதுரை ராகுவுடைய நட்சத்திரம். ராகு நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்காரு. மேலும் ராகுவுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செஞ்சு ராகு பகவானே குரு பகவான் பார்ப்பாரு. இந்த அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல. மூணாவதா புனர்பூச நட்சத்திரம். அது குருவுடைய நட்சத்திரம் தான். தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்லதுதான். குரு வந்து நமக்கு 1-4 ஒரு கிரகமா வரும். அந்த 1-4 கிரகத்துடைய நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது இன்னும் கூடுதல் சிறப்பையே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே 14 குரு பயிற்சி. ஆனா சனி பகவான் மார்ச் 29 பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆடுவாரு. அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இதனால ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பிறகு அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனி நடந்தாலே இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி தடுமாற்றங்களை கொடுக்கும், ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஒரு அபாரமான வெற்றியும் அபாரமான வளர்ச்சியும் கட்டாயமா கொடுத்தே தீரும். அதுலயும் குரு பார்வையில இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில தான் ராகு இருக்காரு. அதனால ராகு பலம் மிக மிக சிறப்பா இருக்கு. அடுத்தது 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம். குரு பலமும் நமக்கு மிக மிக சிறப்பாவே இருக்கு. இதுல இருக்கிறதுல சனி பகவானும் கேது பகவானும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு. இருப்பினும் கேது மேஜரா இஷ்யூ கொடுக்காது. ஏன்னா பாகியத்துல தான் இருக்காரு கேது. அது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல வளர்ச்சி கொடுக்கும். சனி பகவான் மட்டும் கொஞ்சம் வீக்கான இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் அப்படிங்கிற அர்த்தாசிரம ஸ்தானத்துல இருக்காரு. அர்த்தாசிரம ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இறங்குறோம்னா அதுல தடை ஏற்படுத்தி பிறகு அதுல வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயம் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், எதிர்பார்க்கிற டைமிங்ல எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த குரு பயிற்சி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஷீரிட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வில்லங்கம் குழப்பம்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். அதே போல பூர்வீக சொத்தை வித்து சுப விசேஷம் பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த கவலை வருத்தம்லாம் இப்ப டோட்டலா குறைஞ்சிரும். பிள்ளைகளால ஆதாயம், பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கிறது.
மேலும் கடந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஏதாச்சும் விரிசல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது, சுப விரய செலவுகள் பண்றது, பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விரய செலவு கட்டாயமா இருக்கும். அடுத்து அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். காதல் உறவை திருமண உறவா இப்ப கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு சில குழப்பங்களும் ஒரு சில மன வருத்தங்களும் ஏற்படலாம். ஆனா அந்த குழப்பங்களும் மன வருத்தங்களும் எண்ட் ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரா அமையும். எனவே காதல் உறவை திருமண உறவா மாத்திக்கலாம். சோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து இந்த குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில சுப விரய செலவுகளை இந்த காலகட்டங்கள்ல மேற்கொள்வீங்க. சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம சனியே நடந்துகிட்டு இருந்தாலும் புத்தி தெளிவு இந்த காலகட்டங்கள்ல மிகச் சிறப்பா இருக்கும். குருவுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கு. பிளஸ் குரு புத்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். அது மூல நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். குழப்பங்கள் விலகி தெளிவான பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு மனோ தெளிவு, அதெல்லாம் மிக சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். அதே செவ்வாய் பகவான் விரையாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு. அந்த விரையாதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப விரய செலவுகள்னு அர்த்தம். நிறைய சுப விரய செலவுகளை இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வீங்க. மகிழ்ச்சியை தரக்கூடிய அர்த்தம் உள்ள செலவுகளை அதிகமா மேற்கொள்வீங்க. அதன் வகையில மூல நட்சத்திரத்துக்கு இதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டங்களில் கட்டாயமா கிடைச்சிடும். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால ஆரம்பத்தில் ஒரு மாதிரி குழப்பத்தன்மை ஏற்பட்டாலும் அது போக போக சரி செய்யப்பட்டு திருமண முயற்சிகள்ல நமக்கு ஒரு சுபத்துவமான செய்திகளை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்த்துரும். நிறைய பேருக்கு திருமணம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா நிச்சயிக்கப்படும். மே மாதத்துக்கு மேல நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுபவிரய செலவு கட்டாயமா இருக்கும். அடுத்த திருமணம் ஆனவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுபவிரய செலவுகள்லாம் இருக்கும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட மன வருத்தம், மனக்குழப்பம் இதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். அடுத்து வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில விரய செலவுகள் ஏற்பட்டு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல மேன்மை அடையும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் இந்த வாழ்க்கை துணையுடைய உறவு நிலையில இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில இருந்த அந்த அமைதியற்ற சூழ்நிலை அதெல்லாம் இப்ப சரி செய்யப்படும். குடும்பத்துல அமைதி, ஒற்றுமை, ஒரு சுபமான மாற்றம், மகிழ்ச்சியான மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால மன ரீதியா ஏதாச்சும் தாக்கம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த மனம் அப்படிங்கிறது தேடிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருப்பினும் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய நிறைய சிறப்பான தருணங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா நமக்கு உண்டு. நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல நிலபலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை புதுப்பிப்போம். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த வித்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் வாங்குவோம், வேற ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணுவோம். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நிலபுலம் வாங்குறவங்க, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடியவங்க, அதுல ஏதாச்சும் வில்லங்கம் குழப்பம் இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மேஜரான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றது சிறப்பு. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி ரொம்ப நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும். அடுத்தது குரு கரெக்டா ஜூன் 13ல இருந்து பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரமான ராகுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. மேலும் ராகு 3ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில இருப்பாரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இறங்குற முயற்சிகள்ல அபாரமான வெற்றியை கொடுத்துரும். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அந்த விஷயத்துல மிக அற்புதமான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால கண்ணை மூடிக்கிட்டு நீங்க எந்த விஷயத்துல வேணாலும் இறங்கலாம். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு மாதிரி சோதனை பண்ணும். ஒரு விஷயத்துல இறங்க விடாம நம்முடைய மனதுக்கு ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை தள்ளி போட வச்சுக்கிட்டே இருக்கும். இறங்குவோமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குரு நல்லபடியா நல்ல பவரான இடத்துல இருக்கிறதுனால குழப்பங்கள் இருந்தாலும் அதை சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மனோ வலிமையை அதை சேர்த்தே நமக்கு கொடுத்துரும். எனவே ஒரு விஷயத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இறங்கிடுங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் அதிக அளவுல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் மிக அற்புதமான சஞ்சாரம் இது. அதனால புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை செய்ய விடாம தாமதப்படுத்திட்டே இருப்பாரு. அதை மட்டும் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா டைமிங்க்கு நம்மளுடைய செயல்பாடுகளை தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி புதிய முயற்சிகள் கட்டாயமா வெற்றியை கொடுக்கும். தைரியமா நீங்க எந்த விஷயத்திலையும் இறங்கலாம். அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமான கடன் எண்ணத்தை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். கடன் வாங்கி எதையும் செயல்படுத்துறதுக்கு நினைக்க கூடாது. அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சனி பார்வை 6ஆம் இடத்துல இருக்கும். இது கடன் சம்பந்தப்பட்ட சிந்தனையை கொடுக்கும். கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு குழப்பத்துல போய் மாட்டிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதனால கடன் வாங்கி எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல கடன் உதவி பண்ணியும் யாரையும் மாட்டிக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
மற்றபடி புதிய முயற்சிகள் தாராளமான வெற்றியை கொடுக்கும். எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டாலும் சரி, ஏதாச்சும் நீங்க புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலகட்டம் தான். அடுத்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி சுபத்தன்மையும் இருக்கும், அதே போல ஒரு சில மன வருத்தங்களும் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்கும். அதே சமயத்துல இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுபவிரய செலவு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். மேலும் இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு அப்பப்போ நமக்கு கிடைக்கும். அவங்க எப்போலாம் உதவி தேவையோ அப்பெல்லாம் இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அடிக்கடி கருத்து வேறுபாடு வர மாதிரியே ஃபீல் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுபவிரய செலவு அப்படிங்கிறது கட்டாயமா உண்டு. அடுத்து இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க, கணினி துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அபாரமான வளர்ச்சியும் அபாரமான வெற்றியும் கிடைக்கும். அர்த்தாசிரம சனி ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தோம்னா தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் அதிகமான பயணங்கள், அப்படி இல்லைன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்றது, அப்படி இல்லைன்னா ஓவர் டியூட்டி பாக்குறது, ராப்பகலா உழைக்கிறது, நைட் ஷிஃப்ட் அதிகமா பாக்குறது, சோ இது சம்பந்தப்பட்ட தன்மையெல்லாம் இது ஆக்டிவேட் பண்ணும். சோ அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும். இது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில தாக்கங்களை கொடுக்கலாம். அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி இந்த கணினி துறை, தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு அபாரமான வளர்ச்சியும் அபாரமான வெற்றியை நமக்கு கொடுத்துரும். அடுத்தது குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. கரெக்டா ஆகஸ்ட் 12ல இருந்து இந்த ஆக்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு மேஜரா இருக்காது. ஏன்னா நாளுக்குடிய கிரகம் 7ஆம் இடத்துல நல்ல நிலையில இருக்கிறதுனால அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு இந்த காலகட்டம் இந்த 150 நாட்களையும் மேஜரா இருக்காது. ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு சில சின்ன சின்ன தாக்கங்களை மட்டும்தான் கொடுக்கும். அது நமக்கு மேஜரான இஷ்யூவை கண்டிப்பா கொடுக்காது. ரெண்டாவது சுய சிந்தனை, நம்மளை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நம்ம லைஃப்ல அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் செட், அந்த பிளானிங் மைண்ட் செட் இப்ப ஆக்டிவேட் ஆகும். அதுக்கான சிம்டம்ஸ் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடும். மன ரீதியா நிறைய குழப்பம், சிந்தனையில நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஆகஸ்ட் 12க்கு மேல நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும், ஒரு புரிதல் கிடைச்சிரும். நம்ம எதுல பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிரும். அதெல்லாம் ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இந்த சிந்தனையில ஓடிக்கிட்டு இருக்க குழப்பங்களுக்கு ஒரு கியூரான ஒரு தெளிவு ஆகஸ்ட் 12க்கு மேல நமக்கு கிடைச்சிரும். அடுத்த சுய முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும். நம்மள இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நம்ம முயற்சி பண்ணுவோம். மைண்ட கண்ட்ரோலா வச்சிருப்போம். அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்குலாம் ரொம்ப ஃபேவரான காலகட்டம் இது. ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா கத்துப்பீங்க. அது வாட் எவர் நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசா லேர்ன் பண்ணிப்பீங்க. புதிய மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும். அடுத்து உங்களுடைய பெயர் புகழ், உங்களுடைய அங்கீகாரம் இதெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமா இருக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கட்டாயமா உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிரும். நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா இந்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், கௌரவ உயர்வு இதெல்லாம் மிகச்சிறப்பான முறையில் ஏற்படும். மேலும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு இதெல்லாம் மிக சிறப்பான முறையில் ஏற்படும். அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால எதுவும் நமக்கு ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்காது. இப்ப நமக்கு ஒரு உத்தியோகமே கிடைச்சாலும் அது அப்படியே மனசுக்கு பிடிச்ச உத்தியோகமா இருக்காது. நம்ம ஒன்னு எதிர்பார்த்து போவோம், ஆனா அங்க நமக்கு ஒரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும். எனவே மனதிற்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் மிக மிக அரிதாகவே நமக்கு கிடைக்கும். ஆனா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு இதெல்லாம் மிக சிறப்பான முறையில் உண்டு. ஆனா அது நமக்கு திருப்தியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுது. ஏன்னா சனி பார்வை ஜீவனத்துல இருக்கும். ஜீவனத்துல சனி பார்வை இருந்தா தொடர்ச்சியா தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும். மார்ச் 29க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே இடத்துல போய் பண்ணிடாதீங்க. குறிப்பா தொழில் ரீதியா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரே இடத்துல போய் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேஜரா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப லிமிட்டடா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா பிரஷர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உத்தியோகத்தை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் பொசிஷன் ஆகுறீங்கன்னா அதே இடத்துல கொஞ்சம் நீடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேஜரா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மற்றபடி லாபஸ்தானத்துல குரு பார்வையும் சுய நட்சத்திரத்துல குருவுடைய சஞ்சாரமும் இருக்கிறதுனால இந்த அமைப்பு கட்டாயமா பொருளாதார வரவை கொடுத்தே தீரும். அதனால நிறைய பேர் தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை மிக சிறப்பான முறையில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா சுபவிரை செலவு அதிகமா இருக்கு. பணம் இருந்தாலும் நம்ம செலவு பண்ண முடியும். பணம் நமக்கு வேணும்னா தொழில் உத்தியோகம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கணும். எனவே பொருளாதார வரவும் இருக்கு, சுபவிரை செலவும் இருக்கு, தொழில் உத்தியோக வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உண்டு. அடுத்த நாளுக்குரியவர் 4ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த அந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் அப்படியே ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். சனி 4ஆம் இடத்துல இருந்து தாயார் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயம், அதே போல அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்,
சூதாட்டம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஆனா ஆகஸ்ட் 12க்கு பிறகு இந்த குழப்பங்கள் இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஆகஸ்ட் 12க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி குழப்பத்தன்மையோட போகும். வண்டி வாகனத்தை மாற்றம் செய்வோம், வண்டி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், வண்டி அடிக்கடி வந்து பார்த்தோம்னா நமக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல தாயாரோட ஒத்து போகாத சூழ்நிலை இருக்கும். தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வருத்தம் இருக்கும். உங்களால தாயாருக்கும் தாயாரால உங்களுக்கும் நிறைய மன வருத்தங்கள் இருக்கும். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கவலையோ அப்படி இல்லைனாக்கா அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்னால உங்களுக்கு கவலையோ அப்படியே ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பலன்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் ஆகஸ்ட் 12க்கு மேல சரி செய்யப்படும். நிறைய பேருக்கு ஆகஸ்ட் 12க்கு மேல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் உண்டு. அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் அர்த்தாசிரம சனியுடைய பிடியில் இருக்கீங்க. குரு நல்ல நிலையில இருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கட்டாயமா கொடுத்தே தீர்வார். அதன் அடிப்படையில கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மேஜரா எந்த குழப்பமும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏதாச்சும் முடிவு எடுக்கிறதுல குழப்பத்தன்மை இருக்குன்னா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டோட வழிகாட்டுதலின்படி செயல்படுறது நல்லது. மேலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த நேரத்துல படிப்பு மேல கவனம் குறையும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டு மாணவ மாணவிகள் விலகி போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது மார்ச் 29க்கு மேல ஆக்டிவேட் ஆயிடும். அதனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். குரு நல்லபடியா நல்ல நிலைக்கு வரதுனால மே மாதத்துக்கு மேல கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிவர்த்தி கிடைச்சிடும். குரு பயிற்சிக்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம், தடுமாற்றம், ஒரு முடிவெடுக்க முடியாத மனநிலை இதெல்லாம் சரி செய்யப்படும். இருப்பினும் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதை மாணவ மாணவிகள் நல்லா உணரலாம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி அழுத்தகரமான தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அதிகமா மன அழுத்தமா மாறதுலாம் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய கல்வியை கொஞ்சம் ஃபோக்கஸ்டா எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம சரிவர பண்ணாலே போதும். கல்வி சார்ந்த வகையில எந்த தடுமாற்றமும் இல்லாம நல்ல வளர்ச்சியை கண்டிப்பா அறுவடை செய்யலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் மிகச் சிறப்பான முறையில் இருக்கு. குருவுடைய பார்வையிலும் ராகுடைய ஆதிக்கத்திலும் இருக்கு. எனவே எடுக்கிற முயற்சிகளுக்கு கட்டாயமா அற்புதமான வெற்றி அப்படிங்கிறது கொடுத்தே தீர வேண்டும். எனவே நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. நல்ல வெற்றிகளை கட்டாயமா அறுவடை செய்யலாம். அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மேஜரா நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பாட்டே உடல் ஆரோக்கியம் மட்டும்தான். அர்த்தாஷ்டம சனி ஆக்டிவேட் ஆயிட்டாலே தூக்கம் வராது, சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது, மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சு வருத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். 4ஆம் அதிபதி கேந்திர ஸ்தானத்துல நல்ல நிலையில இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம ஆல்மோஸ்ட் சரிப்படுத்திடுவோம். எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, அதிகமா ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமா பல வகைகள், எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது முயற்சி பண்ணுங்க. மற்றபடி மன ஆரோக்கியத்துல நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது இந்த காலகட்டங்களில் மிக மிக அவசியமான ஒண்ணா இருக்கும். ஏன்னா மனம் தான் அடிக்கடி வருத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல வருத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், அல்லது யாராச்சும் வருத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால மனநிலையை நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. தெய்வீக வழிபாடோட நாட்களை கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாலே நமக்கு அற்புதமான மன அமைதி நமக்கு நிச்சயமா கிடைச்சிடும். அதே போல சனி என்றாயிட்டாலே தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மன ரீதியே எந்த தாக்கமும் இல்லாம அழகா அடுத்த கடத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கட்டாயமா இந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும். மேலும் குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்துல நிறைய சுபவிரை செலவுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு அற்புதமான தன்மையை காமிக்குது. அடுத்தது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் ஆன்மீகம் சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்கும். நிறைய பேர் வந்து அதிகமா தெய்வீக வழிபாடுலாம் பண்ணுவாங்க. கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டமாக இருந்தாலும் குருபலம் பொருந்திய ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால மேஜரா எந்த இஷ்யூ இருக்காது. குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது ரொம்ப ரொம்ப டெம்பரவரி அப்படிங்கறத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுல கண்டிப்பா தடை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா அதுக்காக மனம் தளர வேண்டாம். தடை ஏற்பட்டு சுப மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமா நமக்கு ஏற்படும். அதனால இந்த காலகட்டங்கள்ல ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடை வருதுன்னா அது நல்லது. தடை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். தடை வரலைன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். அதனால ஃபர்ஸ்ட் தடை வருது, தாமதப்படுதுனாக்கா கவலைப்பட வேண்டாம். தடைப்பட்டு தாமதப்பட்டு சுப மாற்றத்தை நோக்கி அது பயணிக்கும். தடை இல்லாம போதுன்னா அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஓவராலா இந்த குரு பயிற்சி தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியும் அற்புதமான மாற்றத்தையும் கண்டிப்பா பெற்றுக் கொடுக்கும். உடைய முயற்சிக்கு ஏற்ற ஊதியம் கட்டாயமா உண்டு. அதனால தயக்கம் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்குங்க. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அற்புதமான வெற்றியை நம்ம அறுவடை செய்யலாம்.
வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம், உங்களுடைய தசா புக்தி தான் 70% பலன்களை கொடுக்கும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் 30% மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த 30%லையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா மேல ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன். டைம் இருக்கிறவங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மற்றபடி கோச்சாரம் வெறும் 30% மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க போய் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையா ஏற்படும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது. நல்ல யோக தசையா இருக்கு, லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கும். அதிகமா லக்னப்படி சுபத்தன்மையான தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான். நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சுப பலன்கள் அதிகமா இருக்கு, ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும்போது சுபத்துவமான தன்மை, சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். எனவே இந்த மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரமே போதுமானது. ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்தடுத்த மூவ்ஸை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த மார்ச் 29ல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நம்முடைய ராசிப்படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம். அதே போல ராசி, நட்சத்திரம், லக்னம், பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு காம்போலையும் ஜெனரல் பிரெடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்.